ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோடு 120 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்லேயே பேட்டில் ஃபீல்டில் காட்டுவாங்க. மீனட்டோ லீஃபோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக வந்திருப்பாரு. ஹாமாக்கி மீமுரா கிட்ட சிச்சுவேஷனை பற்றி கேட்கவும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே 50 பேருக்கு மேலே எதிரிகள் இருப்பாங்க, கம்பேர் பண்ணா இங்கே 4 பேர் தான் உயிரோட இருக்கும் அப்படின்பா. ஸ்டோனை சேர்ந்த ஷிபிட்டோ ஆசுமா, விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, எல்லாரும் ஒன்னா போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்பா. மீனட்டோ லீஃபை சேர்ந்த மிச்சம் இருக்கவங்க கிட்ட அவரோட கஸ்டமேட் குணாயை கொடுத்துட்டு எல்லாருமே அந்த குணாயை எதிரியை நோக்கி வீசுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்பாரு. சேர்ந்த ஒருத்தன் முட்டாள்தனமா இருக்கு, உங்களால கூட முடியாதுன்னு சொல்ல வரும்போது ஹமாக்கி வாய மூடு, அவர் சொல்றத மட்டும் செய், எல்லோ ஃபிளாஷ் ஆஃப் த லீஃப் பேட்டில் பார்க்க போறோம், டக்குன்னு முடிஞ்சிரும், கவனமா பாரு அப்படின்பா. தக்காளி தாறுமாறா இருக்கும். ககாஷிக்கு போற வழியில கை வலிக்கும். ரின் சொல்லியிருப்பா இல்லையா, காயம் நல்லாவே அறுது, இருந்தாலும் பாத்துக்க அப்படின்னு. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு ஒபிட்டோ சொன்னான்ல, நீயும் நானும் அடிபட்டு கிடக்கும் போல ரின் தான் நம்மளை காப்பாத்தினா மெடிக்கல் நெஞ்சிச்சு மூலமா. அவன் மட்டும் இல்லைன்னா நீயும் நானும் எப்பவோ இறந்திருப்போம். இப்போதைக்கு மிஷினை விட ரின்னை காப்பாத்துறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாகணும்னு இருப்பான் ஒபிட்டோ. ககாஷி கிட்ட மீனட்டோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் முக்கியம் தான், ஆனா அது மட்டுமே எல்லாம் கிடையாது, சொல்லி கொடுத்துருக்கேன்ல, சில டைம் வர சிச்சுவேஷன்ஸ்ல எனிமிக்கு அகைன்ஸ்டா சீக்கிரமா ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்ன விஷயத்தெல்லாம் ககாஷி திங்க் பண்ணிட்டு அவனோட அப்பாவான சாக்குமோவை ஒபிட்டோக்குள்ள பார்த்திருப்பான். ஒபிட்டோ ஒயிட் ஃபேங்க தான் நான் உண்மையான ஹீரோவா நம்புறேன், நீ சொன்னதும் சரிதான், ஷினோபி பெல்ல எவன் ஒருத்தன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலையோ அவன் குப்பை தான், ஆனா எவன் ஒருத்தன் தன்னோட சொந்த காம்ரேட்ஸே கைவிடுறானோ அவன் குப்பையை விட கேவலமானவன் அப்படின்னு ஒபிட்டோ சொன்ன விஷயத்தை திங்க் பண்ணி பார்ப்பான் ககாஷி. இந்த இடத்துல ககாஷி கிரானிக்கல்ஸ் A Boy's Life on the Battlefield Part 2 அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒபிட்டோ எதிரிகள் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிருப்பான். அமைதியா இருக்கணும், என்னால முடியும் அப்படின்ட்டு தன்னை தானே அடிச்சுக்குவான். சவுண்ட நோட் பண்ணிருவாங்க. டாய்ஸக்கி அவனை நான் பாத்துக்கிறேன், உன்னோட கென்ஜுட்சுவை யூஸ் பண்ணி அவகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துரு அப்படின்ட்டு கேமோஃபிளேஜ் ஜுட்சுவை பண்ணுவான் டாய்ஸக்கி. கக் ஒரு இன்ட்ரகேஷன் கென்ஜுட்சுல போட்டிருப்பான். ஒபிட்டோ கிளம்பலாம் அப்படின்ட்டு முன்னாடி போகும்போது எங்கன்னு சொல்லி கேட்பான் டாய்ஸக்கி. ஒபிட்டோ திரும்பி பார்க்கும் போது ரத்தம் தெரிக்கும். பார்த்தா ககாஷி வெட்டி இருப்பான். ஒபிட்டோ ககாஷி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உன்ன மாதிரி அழுமூஞ்சி நிஞ்சா கிட்ட நான் எப்பறம் இதை விட முடியும், விடுவனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான் ககாஷி. ககாஷின்ட்டு பாப்பான் ஒபிட்டோ. எனக்கு தெரியும் அந்த சில்வர் ஒயிட் ஹேரும் ஒயிட் சக்ரா பிளேடும் நீ ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃபான்னு சொல்லி கேட்பான் டாய்ஸக்கி. இது எங்க அப்பாவோட நினைவு பரிசு அப்படின்பா ககாஷி. ஒபிட்டோ இதுக்கு முன்னாடி ககாஷி சொல்லியிருப்பான் இல்லையா, மிஷனுக்கு தேவையான பொருள் தான் கொண்டு வரணும், எமோஷன்ல வேலைக்கு ஆகாதுன்னு. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு பாப்பான். ஏன்னா ககாஷி வச்சிருக்க அந்த ஒயிட் சக்ரா பிளேட் பாத்தீங்கன்னா அது ககாஷி அவன் அப்பாவோட பொருள்ங்கிற ஒரு எமோஷன். இப்போ அதை வச்சு தானே சண்டை போடுறான். அதை திங்க் பண்ணி பார்ப்பான் ஒபிட்டோ. அப்படியா, நீ ஒயிட் ஃபேங்கோட பையனா, அப்படின்னா உன்னை கண்டெல்லாம் பயப்படணுங்கிற அவசியமே இல்ல அப்படின்ட்டு கேமோஃபிளேஜ் ஜுட்சுவை பண்ணுவான் டாய்ஸக்கி. ககாஷி ஸ்மெல் பண்ணும்போது நினைச்சேன் ஸ்மெல் முதல் கொண்டு மறைஞ்சிருச்சு, ஏதாவது சின்னதா சத்தம் கேட்டுச்சுன்னா தான் அவன் இருக்க விஷயமே நமக்கு தெரியும் அப்படின்ட்டு கவனமா பார்ப்பான் ககாஷி. அவன் எங்க அப்படிங்கிற மாதிரி ஒபிட்டோ பார்த்துட்டு இருப்பான். ககாஷி ஒபிட்டோக்கு பின்னாடி வரத பார்த்துட்டு முன்னாடி போகும்போது டாய்ஸக்கி ககாஷியோட இடது கண்ணை வெட்டி இருப்பான். என்னோட கண்ணு அப்படின்ட்டு அலறுவான் ககாஷி. ககாஷி உனக்கு ஒன்னும் ஆளிலன்ட்டு பார்ப்பான் ஒபிட்டோ. டாய்ஸக்கி இவங்களோட கதையை பொறுமையா முடிக்கலாங்கிற மாதிரி நினைப்பான். ககாஷி அவன் வேற லெவல்ல இருக்கான், என்னோட ரத்த கரப்பட்ட குணாயை முதல் கொண்டு இங்க எரிஞ்சிட்டு போயிட்டான், ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிருவான்னு அப்படின்னு ககாஷி சொல்லிட்டு இருக்கும் போது ஒபிட்டோ அழுதுட்டு இருப்பான். திரும்ப கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னு சொல்லாத, ஷினோபில அழக்கூடாது, நான் இன்னும் சாகல, கொஞ்சம் கவனமாரு அப்படின்பா ககாஷி. மீனட்டோ ஒபிட்டோவை கூப்பிட்டு காகிள்ஸ் வீர் பண்ணிக்க, எப்படி தூசி விழுகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு இல்லையா, அந்த விஷயத்தையும் செல்ஃப் கண்ட்ரோலை பத்தி பேசுற அதே அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு வாய் பேசாத செயல்ல காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல மீனட்டோ. அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு, நான் பேசுறேன், ஏதோ ஒரு பர்சனால காப்பாற்றப்பட்டுட்டு இருக்கேன், அதிகமா வாய் பேச தோத்தாங்கொழியாவே இருக்கேன், ஆனா அப்படின்ட்டு ககாஷிக்கு டீச் பண்ணிருப்பான் இல்லையா ஒபிட்டோ. ஒயிட் ஃபேங் தான் உண்மையான ஹீரோன்னு நான் நம்புறேன், எவன் ஒருத்தன் தன்னோட காம்ரேட்ஸை கைவிடுறானோ அவன் குப்பையை விட கேவலமானவன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு எந்திரிப்பான். அந்த வார்த்தைகள் நான் பேசின வெறும் வார்த்தையா இருக்க கூடாதுன்னு நினைப்பான். சாவடா அப்படின்ட்டு டாய்ஸக்கி அட்டாக் பண்ண வருவான். ஒபிட்டோ சும்மா குணையை நீட்டி வைக்க மாதிரி இருக்கும். ககாஷி ஷாக்காவான் எப்படிறான்ங்க மாதிரி. டாய்ஸக்கி ஒபிட்டோவோட கண்களை பார்த்துட்டு அந்த கண்கள் அப்படின்ட்டு செத்துருவான். ஒபிட்டோவோட ஷரிங்கான அவைக்கனா இருக்கும். இந்த தடவை என்னோட காம்ரேட்ஸை நான் பாதுகாப்பேன் அப்படின்பா. ககாஷி ஒபிட்டோ கிட்ட உன்னோட கண்கள் மாறி இருக்கு அப்படின்பா. ஃப்ளோ ஆஃப் சக்ராவையும் மூமெண்ட்ஸையும் பார்க்க முடியுது அப்படின்பா ஒபிட்டோ. ககாஷிக்கு வலிக்கும். என்னோட இடது கண்ணை நான் மொத்தமா இழந்துட்டேன் போல, ரென் கொடுத்த எமர்ஜென்சி கிட்ட நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இப்ப சீக்கிரமா நம்ம ரென்னை காப்பாத்தியாகணும் அப்படின்பா ககாஷி. குகைக்குள்ள காட்டுவாங்க. கக்கோ ரொம்பவே பிடிவாதமா இருக்குல்ல அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பான். ககாஷி அண்ட் ஒபிட்டோ வந்திருப்பாங்க. ரெண்டு சின்ன பசங்களை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ட்டு எந்திரிப்பான். ஒபிட்டோ ரென்னை ஷரிங்கான் மூலமா பார்ப்பான். அவரோட சக்ரா ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆயிருக்கு, உன்னோடது என்னோட மாதிரி இல்லாம டிஃபரெண்டா இருக்கு அப்படின்பா. அவ கென்ஜுட்சுல மாட்டிருப்பா, இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்கானுங்க அப்படின்னு
அப்படின்னு கக்காஷி சொல்லும் போது பொடி பசங்க மேல இல்ல அப்படின்பா கக்கோ. இதுக்கு முன்னாடி உங்களோட சண்டை போட்டுருக்கோம்ல, அவன் ஃபாஸ்டா இருக்கான், கொஞ்சம் அலர்ட்டாரு அப்படின்பா கக்காஷி. சரின்பா ஒபிட்டோ. ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கக்கோவோட வெறித்தனமா சண்டை போகும். ஒபிட்டோக்கு மூவ்மெண்ட்ஸ்லாம் செம்மையா தெரியும். கக்காஷி கக்கோவை பிளேட வச்சு அட்டாக் பண்ண வரும்போது கக்கோ அவனோட ரெண்டு பக்கம் இருக்க கத்தி வச்சு அட்டாக் பண்ண வருவான். அந்த மூவ்மெண்ட்டை அப்சர்வ் பண்ண ஒபிட்டோ அவனோட கால்களால அவன் கையை தட்டி விட்டுருவான். கக்காஷி கக்கோவை வெட்டி அந்த பக்கமா ஜம்ப் ஆவான். ஒபிட்டோ பின்னாடியே போவான். கக்காஷி ரின்னை கென்ஜுட்சுல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். கக்காஷி ஒபிட்டோ அப்படின்ட்டு பாப்பாரு. நாங்க உன்னை காப்பாத்தா தான் வந்தோம் அப்படின்பா ஒபிட்டோ. சீக்கிரம் கிளம்பி ஆகணும் அப்படின்பா கக்காஷி. கக்காஷி கட் அவுட் விடுறதுக்குள்ள கக்கோ எந்திரிச்சிட்டு ரெண்டு பேரும் நல்ல டீம் தான், ஆனாலும் பொடியனுக்கு தான், இப்போ எதிரியோட கைகள்ல இருக்கீங்க அப்படின்ட்டு ஹேர் ஸ்டைல் ராக் பிரேக்கர் பண்ணுவான். வெளியே போயாகணும்ட்டு மூணு பேரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. கக்காஷி மேல கல்லு விழுந்து கீழே விழுந்துருவான். ஒபிட்டோ கக்காஷியை தூக்கி போட்டு பார்க்கும் போது அவன் மேல ஒரு பெரிய பாறை விழுகும். கக்கோ எஸ்கேப் ஆயிருப்பான். இன்ஃபர்மேஷன் கிடைக்காம போயிடுச்சுன்ட்டு தான் கடுப்பாவான். ஒபிட்டோ கக்காஷி ரின் ஓகேவான்னு சொல்லி கேட்பான். ரெண்டு பேரும் பாக்குறப்ப ஒபிட்டோவோட பாதி உடம்பு தான் இருக்கும், வலது பக்கம் உடம்பு மொத்தமா பாறையால கவர் ஆயிருக்கும். கக்காஷி ஓடி வந்து அந்த பாறையை நகர்த்தறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஒபிட்டோ வேணா விடு, என்னோட வலது பக்கம் மொத்தமா போயிருச்சு, என்னால அங்க எதையுமே ஃபீல் பண்ண முடியல அப்படின்பா. கக்காஷினால அந்த பாறையை நகர்த்த முடியாது, ரொம்ப கடுப்பாவான். இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்ட்டு ரின் ஒபிட்டோவை பார்க்கும்போது கண் கலங்கும். பார்க்க முடியாம அழுவா. கக்காஷிக்கு மனசே இருக்காது. அடச்ச, நீ சொன்னதை நான் ஆரம்பத்திலேயே கேட்டு ரின்னை காப்பாத்த வந்திருந்தோம்னா இதுல எதுவுமே நடந்திருக்காது அப்படின்ட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். ரின் பக்கத்தால போய் உட்காருவா. நான் கேப்டனா இருந்தேன்ன, ஜொனினா இருந்தேன்ன அப்படின்னு கக்காஷி கத்தும் போது, ஆமால நான் மறந்துட்டேன் கக்காஷி, நீ ஜொனின் ஆனதுக்கு அப்புறமா நான் மட்டும் தானே உனக்கு எந்த பரிசுமே கொடுக்கல அப்படிங்கும் போது கக்காஷியோட முகமே மாறும். உனக்கு எது கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு பெருசா தெரியல, ஆனா இப்போ ஒரு யோசனை வந்திருக்கு. ஆனா கவலைப்படாத, யூஸ்லெஸ்ஸாலாம் இருக்காது, எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் மாதிரி நான் என்னோட ஷரிங்கான உனக்கு கொடுக்குறேன் அப்படின்பா. கக்காஷி ரின் ரெண்டு பேருமே ஷாக் ஆவாங்க. கிராமம் என்ன சொன்னா என்ன, நீ வேற லெவல் ஜொனின், நான் அதை அப்படிதான் உணர்றேன், இதை ஏத்துக்க அப்படின்பா ஒபிட்டோ. ரின்னை கூப்பிட்டு மெடிக்கல் நின்ஜுட்சுவை யூஸ் பண்ணி என்னோட ஷரிங்கான மொத்தமா எடுத்து கக்காஷியோட இடது கண்ணில் வச்சிரு அப்படின்னு ஒபிட்டோ சொல்லவும் ரின் சரின்ட்டு கக்காஷி இந்த பக்கம் வா, சீக்கிரம் அதை பண்ணியாகணும் அப்படின்னு கூப்பிடுவா. கக்காஷினால அதை ஏத்துக்க முடியாது. நான் சாக போறேன், நான் உன் கண்களா இருக்கனே, வருங்காலம் எப்படி இருக்குன்னு அதுல பாத்துக்கிறேன் அப்படின்பா ஒபிட்டோ. கக்காஷி நிமிந்து பாப்பான். இதுக்கப்புறமா வெளியே காட்டுவாங்க. கக்கோ ஜாலியா உட்காந்துட்டு இருப்பான். அந்த குகை மொத்தமா அழிஞ்சிருக்கும் இல்லையா, மொத்தமா உடச்சுக்கிட்டு மேல கக்காஷி வந்து நிப்பான். இன்னும் உயிரோட தான் இருக்கியா, பிடிவாதம் தான் போ அப்படின்பா கக்கோ. கக்காஷியோட கண்கள் கலங்கி இருக்கும். பொடியனுக்கு தானே, ஷினோபியை பொறுத்த வரைக்கும் அழுகவே கூடாது, விஷயங்களை முடிச்சிடலாம், அழுமூஞ்சி, சீக்கிரம் வா அப்படின்பா கக்கோ. கக்காஷி இடது கண்ணை நீக்கினதுக்கு அப்புறமா அதை பார்த்த கக்கோ, இந்த பையன் முதல்ல விட இப்ப டிஃபரெண்டா இருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணுவான். உள்ள மாட்டிருக்க ஒபிட்டோ, ரின்ன பாத்துக்க கக்காஷி அப்படின்பா மனசுக்குள்ள. கண்டிப்பா அப்படின்ட்டு கக்காஷி ஒயிட் சக்கரா பிளேட் எடுப்பான். கக்காஷி அட்டாக் பண்ணுவான். அவனோட பிளேடு உடஞ்சிரும். டக்குன்னு சிடோரி பண்ணி கக்கோவோட கதையை முடிச்சிருவான் கக்காஷி. கொகைக்குள்ள ஒபிட்டோவோட கையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா ரின். கக்கோவை பார்த்து பயப்படுவா. ஒபிட்டோ பயப்படாத ரின் அப்படின்பா. கக்காஷி அவன் கதையை முடிச்சிருப்பான். கக்காஷிக்கு இது ஒரு மோசமான சிச்சுவேஷனா இருக்கும். எனிமியோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்ப வேணாலும் இங்க வரலாம், ரின்னை கூட்டிட்டு கிளம்பு அப்படின்பா ஒபிட்டோ. ரின்னோட கையை விட்டுருவான். ரின் கையை தொட போகும்போது பரவாயில்ல கிளம்பு அப்படின்றவான் ஒபிட்டோ. கக்காஷி ரின்னை கூப்பிடுவான். பின்னாடி பக்கமா பார்த்தா எதிரிகளோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்திருக்கும். எர்த் ஸ்டைல் எர்த்குவேக் ஸ்லாம் பண்ணுவானுங்க. ரின் சீக்கிரம் என் கையை பிடி அப்படின்னு கத்துவான் கக்காஷி. ஒபிட்டோ சீக்கிரம் அப்படின்பா. ரின்னுக்கு மனசே இல்லாம கக்காஷி கையை பிடிப்பா. ஒபிட்டோ மேல இன்னும் சில பாறைகள் விழுகும். ரின் ஒபிட்டோன்னு கத்துவா. இப்பதான் நானும் கக்காஷியும் சேர்ந்து செயல்பட்டோம். ரின் கிட்ட நான் அவளை காதலிக்கிறேன்னு சொல்ல முடியல, எல்லாத்து கூடவும் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு ஒபிட்டோ திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே மொத்தமா அவனை மூடி இருக்கும். கக்காஷி ரின்ன தூக்குனதுக்கு அப்புறமா ஒபிட்டோன்னு கத்துவான். அந்த பாறைகள் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதும் போது பயங்கர இம்பாக்ட் ஆயிருக்கும். கக்காஷியும் ரின்னும் எப்படி எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ரின் மேல பார்க்கும் போது ஸ்டோன் வில்லேஜஸ் சேர்ந்த ஷினோபிஸ் ரெண்டு பேத்தையுமே சுத்து போட்டிருப்பாங்க. கக்காஷி, ஒபிட்டோ இந்த ஜுட்சுவை பர்ஃபெக்டா பண்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்ட்டு சிடோரி பண்ணுவான். உனக்கு இந்த சூழ்நிலையில கூட சண்டை போடுற விருப்பம் இருக்கா, எதிரியோட எல்லைக்குள்ள இவ்வளோ ஆழமா வந்திருக்கீங்கனாலே உங்களை பத்தி ஆச்சரியப்படுறது ஒண்ணும் இல்ல, நீ உறுதியானவன் தான் அப்படின்பா சுமாஷி. கக்காஷி மீனட்டோ கொடுத்த குணாயை வச்சுட்டு ரின் நான் இவங்களை பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்பா. ஆனா அப்படின்னு ரின் கத்தும் போது நான் உன்னை பாதுகாக்கிறதா ஒபிட்டோக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், என் உயிரை கொடுத்தாவது உன்னை பாதுகாப்பேன் அப்படின்பா கக்காஷி. ரின் ஆச்சரியமா பாப்பா. கக்காஷி ரின்னை கூப்பிட்டு, ஒபிட்டோ உன்னை அதிகமா கேர் பண்ணா, அவன் உன்னை காதலிச்சான், நீ தான் அவனுக்கு எல்லாமே, உன்னை பாதுகாக்க தான் அவன் உயிரை விட்டுருக்கான் அப்படின்னு கக்காஷி சொல்லும் போது ரின் கண் கலங்க ஆரம்பிச்சிருவா. அப்படின்னா கக்காஷி உனக்கும் என்னோட உணர்வுகள் புரிஞ்சிருக்குங்களேன்னு சொல்லி கத்துவா. நான் உன்னை கைவிட பார்த்தேன், நல்லா கூப்ப அப்படின்னு கக்காஷி சொல்லவும் ரின்னால எதுவுமே பேச முடியாது. எல்லா பக்கம் இருந்துமே அட்டாக் பண்ண வருவாங்க. ரின் போ அப்படின்னு கத்துவான் கக்காஷி. ஃபுல்லா பிளாக் அவுட் ஆயிரும். கக்காஷி மெதுவா அவனோட கண்களை ஓபன் பண்ணி நான் செத்துட்டேனா என்ன அப்படின்னு நினைக்கும் போது நைட் ஆயிருக்கும். பக்கத்துல மீனட்டோ இருப்பாரு. ஓ சுயநலமுக்கு வந்துட்டியான்னு சொல்லுவாரு. சென்சர் நீங்களா எப்படின்னு சொல்லி கேட்பான் கக்காஷி. மீனட்டோ டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்கு யூஸ் பண்ற அந்த மார்க்கை இந்த குணாயிலையும் போட்டு வச்சிருப்பாரு. அப்படிதான் கக்காஷியை காப்பாத்திருப்பாரு. அப்படின்னா எதிரிகள்னு சொல்லி கேட்பான் கக்காஷி. அவங்க
எல்லாத்துக்கதையும் நானே முடிச்சிட்டேன் அப்படின்பாரு. கக்காஷி அலறிக்கிட்டே ரின் எங்கன்னு சொல்லி கேட்பான். இதோ அங்க இருக்க அப்படின்னு கை காட்டுவாரு. கக்காஷி கிட்ட என்னால சரியான டைமுக்கு வர முடியல அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு ரின் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான் அப்படின்னு மீனட்டோ சொல்லும் போது ரின்னை காட்டுவாங்க. வானத்தை பார்த்துட்டு இருப்பா. அடுத்த நாள் அந்த பிரிட்ஜை உடைச்சிருப்பாங்க. த தேர்ட் கிரேட் நிஞ்சா வார், பேரும் கூட தெரியாத ஏகப்பட்ட ஷினோபிஸோட உயிரிழப்புக்கு அப்புறமா இந்த பெரிய போர் கடைசியா முடிவுக்கு வந்துருச்சு. அதை விழிக்கும் போது நிறைய புராண கதைகள் உருவாயிருச்சு. நிறைய கிரேட் ஹீரோஸை பத்தி அடுத்து வர ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே பேசுவாங்க. த பேட்டில் ஆஃப் கன்னாபி பிரிட்ஜ், அந்த நாள்ல 2 ஹீரோக்கள் அவங்களுக்கான ஷரிங்கானோட ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல பிறந்திருக்காங்க. ஒருத்தன் அவன் பேரை கல்லறையில பதிச்சிட்டான். அப்புறம் இன்னொருத்தன் கக்காஷி ஆஃப் த ஷரிங்கான் அப்படின்னு அழைக்கப்படுவான். காலப்போக்குல அவனோட துணிச்சல் கதைகள்லாம் எல்லா எல்லைகளையுமே தாண்டி பரவுச்சு அப்படிங்கிற விஷயத்த தேர்ட் ஹோக்காகே சொல்லி முடிக்கும் போது மெமோரியல் ஸ்டோன் முன்னால ஒபிட்டோவோட காகிள்ஸும் ஒரு பொக்கேவும் இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது. நருட்டோ எபிசோட்ஸை பத்தி பேசுறப்ப ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இப்ப இருக்க ஷினோபி வேர்ல்டுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷன் இருந்ததுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கும்னு. அந்த விஷயத்தை இந்த 2 எபிசோட்லயும் உங்களால நல்லா பார்த்திருக்க முடியும். இந்த எபிசோடோட கக்காஷி கைடன் அப்படிங்கிற எபிசோட் 119 and 120 கண்டெயின் பண்ண ஆர்க் கம்ப்ளீட் ஆகுது. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அசம்பிள் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ.